தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் கருத்து தெரிவித்ததாக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் கடந்த வாரம் இடைக்கால தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்கார். அந்த பதில் மனுவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, முழு விவரங்கள்? வணக்கம். தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி கருத்து தெரிவித்துள்ளதாகவும், அந்த அறிக்கை தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் அவதூறு பரப்பும் வகையிலும் இருப்பதால் 1,10,00,000 ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தன்னை பற்றி பேசுவதற்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்புபடுத்தி கருத்து தெரிவிப்பதற்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் மட்டுமே இந்த அறிக்கையை தான் வெளியிட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை தங்கள் தரப்பு சாட்சியாக விசாரிக்க வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. அதனால் இந்த வழக்குக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூற முடியாது என்று உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய பதில் மனுவில் கூறியிருக்கிறார். கொடநாடு சம்பவம் நடந்தபோது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தார் என்பதால் பொது ஊழியராக அவருடைய செயல்பாடு குறித்து பொது நலன் அடிப்படையில் அறிக்கை வெளியிட்டதாக கூறியிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தனக்கு எதிராக விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும், இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அந்த பதில் மனுவில் கோரியிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினுடைய பதில் மனுவுக்கு விளக்கம் அளிக்க எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அவகாசம் கோரியதை அடுத்து இந்த வழக்கின் விசாரணை பிப்ரவரி 26 தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.